வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி கதை. குட்டி கதை அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு நிஜமாக நடந்த விஷயம். ஆனால் அதை நான் கடந்து வந்த பாதைன்ற இதில் சில விஷயங்களை நம்மளோட மனசில் அப்படியே தங்கிடும்ல. அது மாதிரி இதுவும் என்னை பாதித்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிருந்தேன். அது சண்டேயில் வச்சுருந்தாங்க. ஸோ சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே மீட்டிங் கன்க்ளூட் ஆயிடுச்சு. லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு நிறைய அன்னோன் பர்சன்ஸை அந்த லன்ச் டைமில் மீட் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் கிடச்சிது. அந்த நேரத்தில் சண்டே அப்படின்றனால கிட்ஸ்லாம் அலவுடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அவங்கெல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னென்னா, ஒரு கேர்ள் பேபி, அவங்களுக்கு வயசு ஒரு ஒரு 6 to 7 இயர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷனாக இருந்தாங்க. டென்ஷன்றத விட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்துச்சு. உடனே அவங்க அம்மா அதை சிரிச்சுக்கிட்டே என் பாப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, ஸ்ட்ரெஸ்ஸாக நம்மலாம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 5-10 வருஷமாக தான், இல்லை ஒரு 5-6 வருஷமாக தான் நான் கேள்வியே படுறேன். பட் அந்த 6 வயசு குழந்தை சர்வசாதாரணமாக என்ன சொல்லுச்சுன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒரே சிரித்தாங்க. ஏன் பாப்பா, உனக்கு இந்த வயசில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டாங்க. அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது சொல்லிருச்சு, இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சி வந்தேன், ஆனால் வெஜ்ஜு தான் போட்டாங்க, அது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து சரி வேறு என்ன உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு அடுத்து கேட்டாங்க. இன்றைக்கி நான் 10 மணி வரைக்கும் தூங்கலான்னு நினச்சிருந்தேன், எங்கள் அம்மா இன்றைக்கும் என்னை ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி இந்த இதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு, எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு, இல்லை இப்போ நான் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன், என்னை இந்த பார்க் கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டேன். இல்லை பாப்பா, எனக்கு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, சண்டே எனக்கு கிடைச்சதே இந்த ஹாஃப் டே கூட எனக்கு கிடைக்கல, இன்றைக்கும் நான் மீட்டிங்க்கு வந்துட்டேன், அதனால நம்ம நெக்ஸ்ட் சண்டே போய்க்கலாம், எனக்கு இது ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, மற்ற நாள் இன்றைக்கி சண்டே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டேன், மற்ற நாள்லேயும் உனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு. இது எப்படின்னா ஒரு கெட் டுகெதர்னு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஒருத்தவங்க அந்த குழந்தையோட ரியாக்ஷன் வச்சு, அது சொல்கிற பதிலை வச்சு அடுத்தடுத்து அப்படியே கொஸ்டின்ஸ் பில்டப் பண்ணிக்கிட்டே போனாங்க. அப்போ இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போறியே, உன் ஸ்கூலில் ஏதாவது உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. உடனே அது சொல்லிச்சு, அந்த குழந்தை பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்டு, நியூக்ளியர் ஃபேமிலி, ஸோ மொத்தமே 3 பேர் தான். உடனே அது சொன்னால், ஆமாம் எனக்கு எப்பயுமே எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து என்னை பிக் பண்ணணும்னு நினப்பேன், அதாவது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் அம்மா என்னை பிக் பண்ண வரமாட்டாங்க, எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நீ எப்படி பஸ் பண்ணுவ, அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டாங்க ஒருத்தவங்க. உடனே அது சொல்லிச்சு, நான் ஒரு கேக்குக்கு 2 கேக் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ, 2 கேக் சாப்பிட்டா அதான் உனக்கு ரிலீஃபா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. சரி, உங்கள் அம்மா எப்போ வருவாங்க? எங்கள் அம்மா நான் கேக் சாப்பிட்றதுக்குள்ளேயே வந்துடுவாங்க. சரி, அப்போ நீயே எல்லாமே பண்ணிக்குவியா, நீயே யூனிஃபார்ம் மாற்றிக்குவியா, நீயே உன்னோட டியூட்டிஸ்லாம் பண்ணிக்குவியா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கேட்டாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட எல்லாமே அதாவது எஜுகேட்டடாக தானே அங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே. ஸோ அதனால் கொஞ்சம் படிப்பு ஓரியன்டான கொஷின்ஸ் தான் அங்கே போய்கிட்டே இருந்துச்சு. உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு, இல்லை நான் யூனிஃபார்ம்லாம் மாற்ற மாட்டேன், நான் எங்கள் அம்மா வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் அப்படின்னு, இல்லை எங்கள் அம்மா என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு நான் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும்ல, அதனால நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஒரு செகண்ட் எல்லாரும் சிரித்தாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த கான்வர்சேஷன்லாம் கேட்க கேட்க சிரிப்பே வரலை. என்ன அப்படின்னா அந்த குழந்தையோட பாயிண்டில் அது எதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அது பாயிண்ட் அவுட் பண்ணுதோ, அது எல்லாமே அந்த குழந்தையோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அது வெளியே வரும்போது ஏற்பட்ட பாதிப்புகள், அவ்வளோதான். அது 1 or 2 டைம்ஸ் தான் அதுக்கு நடந்திருக்கும். பட் அது ஒரு பெரிய விஷயமா அது ஒன்று நரேட் பண்ணுது. அதை கேட்டு அவங்க பேரண்ட் இல்லைப்பா, இது இந்த வீக் மட்டும்தான் நீ இப்படி வந்திருக்க, இது அம்மாவோட டெய்லி, இது ஒரு ரொட்டீன் தான், இதுவும் பார்ட் ஆஃப் த லைஃப் தான் அப்படின்னு சொல்லி உட்காந்து அட்வைஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு.
இதை கேட்டப்ப நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் இதெல்லாம் ரிலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ இருக்க குழந்தைகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வரும்போது தான் அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸோட மீனிங் என்னன்னே அந்த குழந்தைக்கு தெரியலை அப்படின்ற ஒரு உண்மையை அவங்க அம்மா வந்து கண்டுபிடிக்கவே முடியல. பட் இது வந்து ஒரு 6 வயசு குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இவ்வளோ விஷயத்த அது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு அடலசன்ட் ஏஜை ரீச் பண்ணும் போது இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அது கிரியேட் பண்ண போகுதுன்றத அவங்க பேரண்ட்ஸ் உணர்ந்தாங்களான்னு எனக்கு தெரியல. இதில் என்னென்னா 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட், அதில் ஒருத்தவங்க டீச்சிங் ப்ரொஃபஷன். அப்போ அவங்க குழந்தைகிட்ட சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்ற விஷயத்தினால அந்த குழந்தை பாதிக்கப்படுறத அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை இந்த மாதிரி உங்களால் இதை வந்து இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண விஷயம் உங்கள் ஃபேமிலியும் இது மாதிரி நடக்குது, உங்களுக்கு ஏதாவது ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா.